எப்படின்னா அது ஒரு சென்சாராக இருக்கட்டும், ஆக்சுவேட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு மொபைல் டிவைஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது. சென்சார்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ ஒரு ஃபேன்லேயே நம்ம இன்பில்ட்டாக வச்சோம்னா அது ஒரு சென்சார் தான். இப்போ நம்ம மொபைலில் பார்த்தோம்னா கேசிடி, இந்த கூகுள் அசிஸ்டன்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுவுமே ஒரு சென்சார் அந்த பேஸில் தான் வரும். இப்போது எதனால இது அதிகமாக யூஸ் ஆகுதுன்னா, இப்போது நம்மளே இப்போ ஒரு ஃபேன் போட்டு ஒரு ரூமில் ஒரு ஃபேன் டெக் வச்சோம், அது நம்ம ஆஃப் பண்ண மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெளியே போயிருக்கோம்னா நம்ம அந்த 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 ஒரு நேரத்தில் நம்ம ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணி சென்சாரை மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம்னா நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்தே நம்ம நம்மளோட கரண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதுக்காக மெயினாக இந்த ஒரு கான்செப்டுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செகண்ட் நம்ம இதனால் நிறைய எனர்ஜி நம்ம சேவ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம ரொம்பவே சேவ் பண்ணலாம். அண்ட் லேக் ஆஃப் அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஸ்கேலபிளாகவும் இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி சென்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது. அண்ட் இப்போதைக்கு என்னன்னா நம்ம ஸ்மார்ட் ஹவுஸில் அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் இல்லைனாலும் இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு கீயை வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு போகிறோம். அது நம்ம இன்கேஸ் அந்த கீ தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அந்த டோரை நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம ஐஓடி பேஸ் பண்ணி நம்ம ஒரு செக்யூரிட்டி இது பண்ணுறோம்னா அதை நம்ம மொபைல்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்னா நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக நம்ம கீ அதை நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கிட்டாங்க. நம்ம இன்பில்ட்டாக இல்லாமல் நம்ம ரொம்ப செக்யூராகவும் அதை தேர்ட் பார்ட்டி பர்சன்ட் நம்ம ரொம்பவே செக்யூர் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இதனால் அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்னா, இன் ஃபியூச்சர் வளர நம்ம டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கோம். அது நம்ம ஐஓடி பேஸில் இந்த ஸ்மார்ட் ஹவுஸ் அந்த ஒரு ஃபீல்டில் ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்ப்ரெடிக்டபுளாக இருக்கும். எப்படி வேணாலும் மாறலாம். இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி சென்சார்ஸ் நம்ம இன்பில்ட்டாக வச்சுக்க நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே ஸ்கேலபிளாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஃபியூச்சர் ஸ்கோப்பு. இதனால் ஐஓடி பேஸில் பிளாக் செயின் இருக்குது. பிளாக் செயின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம நம்மளோட ஸ்மார்ட் ஹவுஸ் லாக்கர் வச்சுருக்கோம், கண்டிப்பாக லாக்கர் வச்சுருக்கோம். அதில் நம்மளோட ஜுவல்லரி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயே நம்ம மணி வச்சுருக்கோம்னா அதில் நம்ம பிளாக் செயின் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பிளாக் செயினை இன்டர்நெட் கான்செப்டே நம்ம அது சும்மா ஒரு பேசிக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். பிளாக் செயினில் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு செகண்டுக்குமே ஒரு பிளாக் இருக்கும். ஒரு செகண்ட் இருக்குன்னா அதுவே ஒரு பிளாக் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி கிரியேட் ஆகும்போது நம்ம ஐஓடி அதை நம்ம இன்பில்ட் பண்ணுறோம்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் ரொம்பவே செக்யூராக இருக்கும். இப்போ யாராவது தேர்ட் பார்ட்டிஸ் நம்மளோட அக்கௌண்ட்டையே கட் பண்ணுறாங்கன்னா அது அந்த பிளாக் அந்த பிளாக் நம்ம ரொம்ப செக்யூராக வச்சுக்கணும். இதனால நம்ம இந்த கான்செப்டாலையும் பிளாக் செயினையும் ஐஓடி நம்ம இன்பில்ட்டாக வச்சுக்கோம்னா இன் ஃபியூச்சராக நம்மளோட அமௌண்ட்டும் சரி, நம்மளோட ரியல் டைம் எந்த ஒரு இதுவாலும் சரி ரொம்ப செக்யூராக இருக்கும். ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங் பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஓடி அப்படின்றது என்னென்னா இன்டர்நெட்டை நம்மளோட டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்மளோட டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் நான் இப்போ என்ன ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நிறையா பேருக்கு க்ரானிக் டிசீசஸ் இருக்குது இல்லைங்களா. டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான க்ரானிக் டிசீசஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் அவங்களால எப்பொழுதுமே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதே மாதிரி டாக்டர்ஸும் அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம்னா, நம்ம நம்மளோட ஹெல்த்தை பற்றின ரிப்போர்ட்ஸை நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா ஸ்மார்ட் பேச்சஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம வேர் பண்ணிக்கணும்னா இன்கேஸ் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கும் போது அந்த டிவைஸ் நம்மளுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கும். அதை நம்மளோட டாக்டர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் போகும். ஸோ அப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே நம்மளோட ஹெல்த்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு இது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஐஓடி பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்மளோட ப்ராப்ளம் என்னன்ட்டு ஈஸியாக ஃபர்ஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ரெகுலராக டாக்டரை விசிட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு ஹெல்த் ஃபர்ஸ்ட்டே ஏதாச்சும் ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா நம்ம அந்த டைம் டாக்டர் போய் விசிட் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது என்னென்னா, எல்லாராலையுமே அதை யூஸ் பண்ண முடியுமான்னா அது முடியாது. ஏன்னா அதோட ஃபாஸ்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்
டாக்டருக்கும் யூஸ் பண்ண தெரியணும், பேஷண்ட்டுக்கும் யூஸ் பண்ண தெரியணும். அப்போ வந்து அதை பற்றின நாலேஜ் நம்ம 2 பேத்துக்குமே இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். அதே டைமில் இன்கேஸ் வந்துட்டு நம்ம அந்த வார்னிங் மெசேஜை வந்து சீரியஸாக எடுக்காமல் விட்டுட்டோன்னா அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் வரும். அண்ட் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்மளோட டைமும் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸையும் வந்துட்டு ஒரு டாக்டரால் ட்ரீட் பண்ண முடியும். அதே டைமில் வந்துட்டு அவங்களோட ஹெல்த்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக மானிட்டரைஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சீரியஸாக போகிறதுக்கு முன்னாடி அவங்க பர்சனோட லைஃப்பை வந்துட்டு சேவ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நம்ம டெக்னாலஜி வைஸாகவும் யூஸ் பண்ணல, நம்மளோட ஹெல்த்தை வந்துட்டு கேர் பண்ணுறதுக்காக